உங்களுடைய வாக்குறுதியை திராவிட முன்னேற்ற கழக அரசின் தேர்தல் வாக்குறுதி எண் 196 என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள், தனியார் தொழிற்சாலைகள் அனைத்திலும் 75% தமிழக மக்களுக்கே சென்று சேர வேண்டும் என்ற வாக்குறுதியை கொடுக்கறாங்க. அதற்காக நாங்க சட்டம் கொண்டு வருவோம் என்று திமுக தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்காங்க. 196 இதோ முடிய போகிறது. இது வரைக்கும் ஒரு சட்டம் போடல. 75% தமிழக மக்களுக்கு தான் அதை கொடுக்கணும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களுக்கு, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் வேலை உறுதி செய்யப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை நிறைவேற்றவே இல்லை. இதோ முடியவே போதும் இன்னும் 2 மாசத்துல. அப்போ நீங்க கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? வாக்குனா என்ன? நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றோம். நம்ம வீட்டுல யாரா வராங்க, நம்ம வீட்டுக்கு வந்து அம்மா உங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வரோம் அப்படின்னு சொன்னாலே அது வாக்குறுதி தானே. அப்ப போலன்னா ரொம்ப தப்பாயிடும். ஐயோ நம்ம அவங்க வீட்டுக்கு போறோம்னு சொன்னமே போலையே அப்படின்வாங்க. கண்டிப்பா சொன்னதுக்காவது கஷ்டப்பட்டு கடன் வாங்கியாவது பஸ்ஸ பிடிச்சாவது அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வருவோமா இல்லையா? அதாவது வாக்குறுதினா அதான். ஒரு சின்ன விஷயத்த சொன்னா கூட அதை நிறைவேற்ற வேண்டும். இது இவ்வளவு பெரிய விஷயம். இந்த மக்களுடைய வாழ்வாதாரம், வேலை, அதுக்கே அந்த வாக்குறுதிய அவங்க நிறைவேற்றவே இல்லை, எதுவுமே பண்ணல. அதுக்கு இல்லாம இப்ப அங்க வேலை செய்யக்கூடிய அத்தனை பேர்களும் அந்த வெளி மாநிலத்திலிருந்து வந்திருக்கவங்க எல்லாம் கூட கஞ்சா தொழிலுக்கு அவர்களை பயன்படுத்துவதாக ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை இந்த பகுதியில் இந்த மக்கள் வைக்கிறாங்க. அதாவது கஞ்சாவை அவர்கள் மூலமா தான் விற்பனை செய்யறாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை இது! வெளி மாநிலத்திலிருந்து அவ பிழைப்பு தேடி வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலையும் கொடுத்து அவங்கள தப்பும் செய்ய வச்சு நம்ம மக்களை, நம்ம சின்ன பசங்களை கஞ்சாவுக்கு அடிமையாக்கி இருக்கீங்கன்னா அப்ப பணத்தை தவிர வேற எதுவுமே இவங்களுக்கு முக்கியம் இல்ல. பணம் பணம் பணம். அதனாலதான் உங்க நிலத்தெல்லாம் புடுங்கி தனியாருக்கு கொடுத்துட்டு அந்த தனியார் நிலத்து பக்கத்துல 1000 ஏக்கர் 500 ஏக்கர் 150 ஏக்கர்னு தோட்டம் தோட்டமா வாங்கி போட்டாங்க. அப்பதான் அது விலை ஏறும். அதானே? அவங்க மட்டும் அந்த மாதிரி செய்யறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கஞ்சாவை அரசாங்கத்துக்கு தெரியாம விற்கவே முடியாது. கஞ்சா, மது, இந்த பொருள், இந்த கஞ்சாவோ இந்த போதை பொருட்களை காவல்துறைக்கு தெரியாம விற்கவே முடியாது. எல்லாருக்கும் தெரியாது என்ன நடக்குதுன்னு. எல்லாரும் வாய்மூடி மௌனமா இருக்கிறாங்க. ஏன்னா இது மிகப்பெரிய கொள்ளை கும்பல். இந்த கொள்ளை கும்பல் என்ன பண்றாங்க? மக்களுக்கு போதைய கொடுத்து அவங்கள அப்படியே அடிமையாவே வச்சிருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. நம்ம சின்ன சின்ன குழந்தைங்க கூட, பள்ளிக்கூட குழந்தைங்க கூட போதை பழக்கத்துக்கு அடிமையாகி அவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னே தெரியல.